இந்த பிரபஞ்சத்தை வந்து நீ உண்மைன்னு நினைக்காத ராமா. எப்படி ஒரு மேஜிக் மேன் வந்து உன் முன்னாடி ஒரு மேஜிக் பண்றாரு, அந்த மேஜிக் பண்ணும்போது அது நிஜம். ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல என்னென்னலாம் பொய் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்துல நமக்கு அது நிஜமா இருக்குது இல்ல. அதே போலதான் வந்து நமக்கு வந்து இந்த உலகம் இப்ப நிஜமாக தெரிஞ்சாலும் உண்மையில் ஆராய்ந்தோம் என்றால் இது நிஜம் அல்ல. ஏனென்றால் நம்மளுடைய அனுபவத்திலே இருக்குது. கனவுக்கு போனா அது நிஜ மாதிரி அந்த இடத்துல தோணுது. ஆனா இங்க வந்துட்டோம்னா அது கனவுன்றோம். புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி இந்த உலகம் நாம் நிஜம், இந்த பிரபஞ்சம் நிஜம்னு எதை வைத்து சொல்கிறோம் என்று கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். எதை வச்சு சொல்றோம்? நம்ம பாக்குறோம், கேட்கிறோம், எல்லாமே சொல்றோம். இது எல்லாமே ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்குது. ஒரு டைமுக்குள்ள இயங்குது. இந்த நேரத்துக்குள்ள இந்த இடத்துல இது இயங்குறதுனால நாம இது வந்து நிஜம்னு நாம சொல்றோம். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கனவுக்கு போங்க. அங்க ஒரு டைம் இருக்குது, அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நீங்க அங்க வந்து கனவு அந்த இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அதுக்கு வேற ஒரு டைம் இருக்குது. அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது அது நிஜமா இருக்குது. இந்த டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வந்துட்டா இது நிஜமா இருக்குது. வேற ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு போயிட்டீங்கன்னா அது சொர்க்கமா இருக்கும், நரகமா இருக்கும். இல்ல இன்னொரு வேற ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க அது வந்து எந்த வெவ்வேறு உலகங்கள் சொல்றாங்கல்ல, மேலே 7 உலகங்கள் கீழே 7 உலகங்கள்ன்றாங்கல்ல. அப்ப அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து புரோக் ஆச்சுனாலே இங்க எதுவுமே நிலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் முக்கியம். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனாலதான் நம்ம இது நிஜம் நிஜம் நிஜங்கிறோம். அதாவது காலமும் இந்த இடமும், இந்த காலமும் இடமும் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கனவுக்கு போகும்போது இந்த காலமும் டைமும் அங்க இருக்கிறது இல்ல. அது வேற ஒரு டைம், வேற ஒரு ஸ்பேஸ். இங்க வரும்போது ஜாக்கிரத ஸ்டேட்டுக்கு வரும்போது இந்த டைம் இந்த ஸ்பேஸ் வேற. இதே நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல போகும்போது அங்க நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன டைம்ல இருக்கீங்க, என்ன ஸ்பேஸ்ல இருக்கீங்கன்னு எதுவுமே தெரியாது. சோ அப்பனா வந்து எல்லாமே இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளதான் இயங்குது அப்படிங்க இந்த வசிஷ்டர் ரொம்ப அழகா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்ல பிரம்மம் இருக்குது இது எல்லாம் சொல்லணும்னாலே உனக்கு வந்து வாக்கின் மூலியமாக தான் சொல்ல முடியுன்றாரு. வாக்குனா என்னது? நம்ம பேசுறோம்ல, உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த சக்தி, அதுவும் பாவனை. இந்த பாவனையும் இந்த வாக்கும் இருக்கிறதுனாலதான் இது நிஜம்னு நமக்குள்ள ஆழமா தோணுது அப்படிங்கிறார். நமக்கு புரியலாம் அது எப்படி இந்த வாக்கு மூலியமான்னு. இப்ப நம்மளுடைய மனசுனா என்னது? வெறும் எண்ணங்கள் தானே ஓடிக்கிட்டே இருக்குது. தொடர் எண்ணங்கள் ஓடுது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்திட்டோம்னா, நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்கறீங்க, நீங்க மத்தவங்களோட பேசுறதுக்கு பேர் வந்து உரையாடல் அல்லது பேச்சுன்னு நம்ம சொல்லலாம், வெளிமுக பேச்சு. ஆனா நமக்குள்ள நம்ம மனசுக்குள்ள நம்ம கண்ணை மூடி உட்காந்தாலோ சும்மா உட்காந்துருக்கோம், நம்ம மனசுக்குள்ள நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல. அப்ப அது உள்ளுக்குள்ள ஒரு சட்டிலான ஒரு சப்தம் தான். அது சப்தத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் நமக்குள்ள நம்ம பேசுறது. அந்த சப்தத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வெளியில நம்ம பேசுறது. மொத்தத்திலேயே அந்த சப்தம் தான் ஒரு அசைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மனதுல வந்து ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு சலனம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த சலனமும் பாவனையும், பாவனை என்று சொல்றாரு, இது ரெண்டும் தான் இந்த உலகம் வந்து நிஜமாலுமே இயற்கையாகவே இருப்பது போல, உண்மையாக இருப்பது போல நமக்கு தெரிவிக்குது. ஆனா உண்மையில இது இல்ல, இது ஒரு வந்து நம்மளால வந்து கற்பனை செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். இந்த வாக்கும் இந்த பாவனையும் இல்லை என்றால் இங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆழமான தூக்கத்துல உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா? கம்ப்ளீட்டா ஒரு தாட்ஸும் கிடையாது. அப்ப மனம் வந்து அங்க சலனம் இல்லாத ஒரு தன்மையில இருக்குது. இல்லாட்டி எங்க இருக்கிறேனே தெரியாம ஒரு தன்மையில இருக்கிறது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் இருக்கான்னா, நீங்க ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியாம அங்க நீங்க எப்படி இருக்கீங்க எதுவுமே தெரியாது. ஆனா காலையில நீங்க மெல்ல எந்திரிக்கும் போது பாருங்க, ஃபர்ஸ்ட் நான்ற உணர்வு வரும், அப்புறமேட்டு தாட்ஸ் ஒவ்வொன்னா வரும். அந்த தாட்ஸ் ஒவ்வொன்னா வர வர வரதான் நான் இந்த இடம், இது நம்ம வீடு, நான் இப்ப எந்திரிக்கிறேன், டைம் இது, அடுத்து நம்ம வேலைக்கு போகணும், இது எல்லாம் நமக்குள்ள நாம பேசுறது, நம்ம மனசுல வர எண்ணங்கள், வெளியில வர எண்ணங்கள். அப்ப வந்து இந்த மனம் உருவாகவில்லை என்றால், இந்த தாட்ஸ் உருவாகலைன்னா நமக்கு வந்து சுத்தமா ஒண்ணும் இருக்காது. பிரபஞ்ச பத்தி நமக்கு எந்த ஒரு அறிவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்குள்ள வந்து எந்த தாட்ஸும் இல்லாம அப்படியே உங்களை ஃப்ரீஸ் பண்ணிடுறோம்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களை அப்படியே வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். உங்களுக்கு எண்ணமே இப்ப வரல அப்படின்னா, நீங்க உட்கார்ந்துருக்கீங்கிற எண்ணம் கூட வராது. நாம எனக்கு பசிக்கணுங்கிற எண்ணம் கூட வராது. நான் பாத்ரூம் போகணுங்கிற எண்ணம் கூட வராது. எந்த எண்ணமுமே வராதுன்னா எப்படி இருக்கும்? ஒரு கல் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா கல்லுக்குள்ள உயிர் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? அது கூட நம்ம சொல்ல முடியாது. அப்ப நமக்கு இந்த மனம் வந்து உங்களை வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரே ஒரு இதுல வச்சாச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல எந்த ஒரு சப்தமும் இருக்காது, எந்த ஒரு காட்சியும் இருக்காது. அந்த மனதை வந்து எண்ணங்களற்ற நிலைக்கு எடுத்துட்டு போறதை தான் நம்ம சமாதி என்று நாம் சொல்கின்றோம். அதனாலதான் சமாதிக்கு போயிட்டு வந்துற போது அவங்களால பேச முடியாம போயிடுறது, இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்ல முடியும்.
அப்ப வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லும் போது கூட அவர்களுக்கு அங்க என்ன அனுபவிச்சாங்களோ அதை முழுமையாக சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் தட்டு தடுமாறி இல்ல எதையாவது ஒரு உதாரணத்தை கொடுத்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்வீட் இருக்கு, ஒரு ஜிலேபியே இருக்குன்னு வச்சுங்க, நீங்க வந்து அதை சாப்பிட்டுறீங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது வந்து சர்க்கரை மாதிரி இனிப்பா இருக்கும், கரும்பு மாதிரி அதோட ஸ்வீட் இருக்கும், இல்ல நீங்க லட்டு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்க, இல்ல மைசூர் பாக் சாப்பிட்டுருக்கீங்களா, அதெல்லாம் எப்படி சாப்பிட்டீங்களா அதை விட கொஞ்சம் ஜீரா எப்படி எப்படியோ சொல்லுவோமே தவிர ஜிலேபி எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம உணர்ந்த அந்த நாக்குல உணர்ந்ததை சொல்ல முடியுமா? டைரக்டா நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதை வெளிப்படுத்தணும்னா ஏதோ ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்ல முயற்சி செய்யறோம். அதே போலதான் இந்த பிரம்மம்ங்கிற அந்த உணர்ந்த உணர்வை வந்து இங்க வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, அதை நான் என்னுடைய வாக்குனாலதான் நான் உன்னோட வெளிப்படுத்துறேன், என்னோட சப்தத்தினால உன்னை வெளிப்படுத்துறேன். அப்ப வெளிப்படுத்தும் போதே அதோட உண்மைத்தன்மை இல்லாமல் தான் வரும். ஏன்னா வாக்குங்கும் போது அதுல கொஞ்சம் இதாயிடுது இல்ல, நம்ம இருக்கிறத அப்படியே சொல்ல முடியாது இல்ல. ஆனா இதை இப்ப நீ எடுத்து அதை புரிஞ்சுக்கோ, இதை எடுத்து சாஸ்திரம் சொல்றது இதெல்லாம் எடுத்து எடுத்து நீ பிராக்டிஸ் பண்ணி உனக்குள்ள வந்து நீ உன் நிதித்தியாசனம் பண்ண 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 ஒரு நாள் உனக்குள்ள அந்த ரியலான செல்ஃப் எது நீயே உணர்ந்துருவ. ஏன்னா இந்த பிரபஞ்சங்கிறதே வந்து இந்த மனதோட ஒரு தோற்றம் தான். அந்த மனதுல இருந்து தான் நான் வார்த்தைகளை பயன்படுத்தி உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேனே தவிர நான் இருக்கிறத வந்து அப்படியே பார்க்கணும்னா மௌனம் மட்டும்தான் வழி. இப்ப நீங்க நான் பிரம்மத்தை உணர்ந்துட்டேன்னே வச்சுக்கோங்களேன். நீங்க பிரம்மத்தை உணர்ந்துட்டேன் அது எப்படி சொல்லுங்கன்னு நினைச்சுங்க, அப்படியே நான் உட்காந்துட்டேன்னு நினைச்சுங்க மௌனத்துல. ஏன்னா உணர்ந்து அந்த இதுல இருந்தோம்னு நினைச்சுங்களேன், என்ன இப்படியே இருக்காரு, ஒன்னும் சொல்ல மாட்டாரு, என்ன ஒன்னும் தெரியலையே அப்படிதானே சொல்லுவோம். ஆனா அதுல இருந்து வெளியே வந்து நம்ம சொல்லணும்னு நினைச்சுங்களேன், சமாதில இருந்து வெளியே வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போதே அந்த சமாதி போயிடுதா இல்லையா? நம்ம இந்த சகஜ நிலைக்கு வந்து தானே நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரிதான் இங்க வசிஷ்டர் ராமருக்கு சொல்லும் போது நான் இந்த வாக்கை பயன்படுத்தி சொல்லும் பொழுதே அதுல வந்து நமக்கு வந்து சில ஏற்ற இறக்கங்கள் வந்து விடுகிறது. அதனால வந்து உனக்கு ஒரு நேரத்துல பிரம்மத்தை உணர்ந்த மாதிரியும் ஒரு நேரத்துல அது உனக்கு உணராத மாதிரியும் தெரியுதே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நீ உனக்குள்ள வந்து நிதித்தியாசனம் பண்ணணும். அந்த நிதித்தியாசனம் பண்ணனா உனக்கு கண்டிப்பா காலப்போக்குல வந்து இது உனக்குள்ளே ஒரு அனுபவமாகி கண்டிப்பா நீ வந்து உணர்ந்துருவ அப்படிங்கிறாரு. சோ இது மட்டும் இல்லாம இந்த பிரம்மத்தை உணரணும்னாலே அறியணும்னாலே அஞ்ஞானியா இருந்தாதான் ஞானத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஞானமா இருக்கிறவங்க ஞானத்தை அடைய வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏற்கனவே பிரம்மமா இருக்கிறவங்க பிரம்மத்தை அடைய வேண்டிய தேவை என்ன இருக்குது? சோ அஞ்ஞானத்துல இருந்து தானே ஞானத்துக்கு போகணும். சோ எல்லாருமே நம்ம அஞ்ஞானத்துலதான் நம்ம இருக்கிறோம். முதல்ல அந்த அஞ்ஞானத்துல இருந்து தான் ஞானத்துக்கு போகணும். அந்த அஞ்ஞானத்துல இருந்து ஞானத்துக்கு போறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சிங்கிறார். விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், விவேகத்தை கொண்டு வரணும், வைராக்கியத்தை கொண்டு வரணும், அபியாசங்கள் நிறைய பண்ணணும். தொடர்ந்து நாம் இது பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அறிவு தெளிவு ஏற்பட்டு அஞ்ஞானம் அப்படியே குறைஞ்சு 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 ஞானத்துக்குள்ள போவோம். எப்படி இந்த கிரகணம் நடக்கும்போது அப்படியே சூரியனை வந்து இந்த சந்திரனோ பூமியோ மறைச்சு அதுக்கப்புறம் இப்படி போற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது மறைக்கும். இந்த அஞ்ஞானம் தான் நமக்கு அந்த பிரம்மத்தோட பிரகாசத்தை நமக்கு காட்டாம மறைச்சிருக்குது. இந்த அஞ்ஞானம் குறையணும்னா இந்த பிரயத்தனம் நம்ம முயற்சிகள் தொடர்ந்து பயிற்சிகளை எடுத்து 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 இந்த சத்தியங்களை உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி உள்வாங்கலைன்னா மனிதனோட வாழ்க்கையில வந்து எப்பயும் துன்பம் இருந்துகிட்டே இருக்குங்கிற. மனிதனோட வாழ்க்கையில வாஸ்தவத்துல துன்பம் தான் இருக்குதுங்கிறாரு. அந்த துன்பத்துக்கு காரணமே இந்த அறியாமை தான் அப்படிங்கிறாரு. வேற எதுவுமே கிடையாது. இந்த அறியாமை நீங்குச்சுனாதான் அவனுக்குள்ள இருந்து துன்பம் போகுமே தவிர வேற எதனாலையும் துன்பம் போவாது அப்படிங்கிறார். திருப்பி திருப்பி உடல் சம்பந்தப்பட்ட பொருள் உலகம் சம்பந்தப்பட்ட பொருள்லயே ஈர்ப்புகள் வச்சுக்கிட்டே இருந்தா அது துன்பத்தையும் இன்பத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் இன்பத்தை கொடுக்கும், கொஞ்ச நேரம் துன்பத்தை கொடுக்கும். ஆனா உண்மையில பார்த்தா அந்த மனசுதான் அது உருவாக்குதே தவிர ஆன்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறார். ஆன்மா எதையும் உருவாக்காது, ஆன்மா சாட்சியா இருக்குது. இந்த மனசுதான், மனமே கற்பனைன்னு நம்ம சொல்றோம். இந்த மனசு உருவாக்குற இன்ப துன்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு எனக்கு இன்பம் வேணும் நம்ம ஓடுறோம். கொஞ்ச நேரத்துல அது துன்பத்தை கொடுக்குது. அப்ப இந்த நிலையே இந்த மனம் என்ற நிலையிலே வந்து ஒரு உண்மைத்தன்மை இல்லை. இது எது எப்படி இருந்தாலும் இதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆன்மா எப்பயுமே அதுவாகவே இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. இந்த மனம் என்னதான் அழுக்காகினாலும் இது வந்து எப்பயுமே வந்து ஆன்மாவை வந்து கரைப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த மனசு என்ன வேணா பண்ணிட்டு போகுது, என்ன இருந்துட்டு போகுது, நான் ஆன்மாங்கிறத ரியலைஸ் பண்ணு போதும், இது தானா என்ன ஆயிடுது, விழுந்துடும். அப்ப உண்மையில நீ வந்து ஆன்மாதான், நீ மனம்ன்ற நீ உன்னையே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ மனம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே நான் உடல் நான் மனம் நினைச்சோம்னா அது எவ்வளவு தூரம் நம்ம நினைக்கிற வரைக்கும் நம்ம துன்பம் இருந்துகிட்டே இருக்கும். இதுல போய் இதெல்லாம் போய் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்க வேணாம். நான் வந்து உடல் மனம் அல்ல, நான் ஆன்மாதான் அப்படிங்கறது இந்த நம்மளுடைய சூட்சும புத்தியில விசாரணை பண்ணி 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 அப்படியே ஷிஃப்ட் பண்ண வேண்டிதான். நான் உள்ள நினைக்கிற இந்த உணர்வு வந்து இந்த உடல் அல்ல, மனம் அல்ல,
நான் ஆன்மாதான், ஆன்மாவுக்கு எந்த ஒரு களங்கமும் வராது, அதை அசுத்தப்படுத்த முடியாது, அதை அழிக்க முடியாது, அது பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, எட்டர்னலா எப்பொழுதும் அது நித்தியமா இருந்துகிட்டே இருக்குது, அதுதான் சத்தியம். இது மாறிக்கிட்டே இருக்குது. எதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குதோ அது உண்மை கிடையாதுங்க. நல்லது.